கலிவரதா, வார்த்தை அளந்து பேசு, இல்ல உன் நாக்கு அழுகிருமுடா. ஆமையா, நீங்க பண்ற அக்கிரமத்தெல்லாம் நாங்க சொன்னா எங்க நாக்கு அழுகிறோம். பா, எதுக்குப்பா தேவையில்லாம வம்பு பேச்சு? கோயில திறந்தா எது உண்மைன்னு தெரிய போகுது. ஐயா, கோயில தரங்க. போச்சு. பாத்தீங்கல்ல, யோகிய ஒழுக்கமானவன்னு ரங்கநாயகி சர்டிபிகேட் கொடுத்த அந்த புள்ளைய பாத்தீங்கல்ல? பாத்தீங்கல்ல அந்த உத்தமபுத்திரம் பண்ண காரியத்தை? ஒரு ராத்திரி முழுக்க ஒரு பொண்ண கோயிலுக்குள்ள வச்சிருந்திருக்கிறாரு. ஊர் ஜனங்களே, இது ஒரு நாள் 2 நாள் நடக்கல, பல நாளா நடந்துட்டு இருக்கு. கோயிலுக்குள்ள கடைசி ஆளா உள்ள வர்றது, சத்தம் இல்லாம உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறது, ஐயா பூட்டிட்டு போன உடனே கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு உடனே ராத்திரி முழுக்க ஆட்டம் போட வேண்டியது. இப்படி பண்ணுனா நம்ம ஊரு விளங்குமா? தெய்வ குத்தம் ஆயிராதா? சொல்லுங்கய்யா. என்ன தாத்தா இங்க நடக்குது? எதுக்கு இங்க ஊரே கூடி வந்து நிக்குது? கதிரு, உங்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்படி ஊருக்காரங்க மத்தியில தலகுனிய வச்சிட்டியப்பா. தாத்தா என்ன சொல்றீங்க? என்னடா சொல்றது? இல்ல என்னத்த சொல்றது? உன்னை இப்படியா வளர்த்த? என் புள்ள உத்தம யோகியன்னு தலை நிமிர்ந்து நிப்பனே, இப்படி எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டிய. மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு இப்போ எனக்கு புரியவே இல்லை. பேசாத. என்ன நர்மதா இது? நீ இருந்து இப்படி ஒரு காரியத்தை நடக்க விட்டுருக்க? ஐயா, ஊர் பெரியவங்கள, கதிருக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையா? பெரியவங்க நீங்க கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க. ஏப்பா கதிரு, எதுக்கு நீயும் அந்த பொண்ணும் கோயிலுக்குள்ள இருந்தீங்க? கோயிலுக்குள்ள எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம தெய்வம் எவ்வளவு சக்தியான தெய்வம், அந்த கோபத்தை யாராவது தாங்க முடியுமா? பெரிய குடும்பத்துல பிறந்துட்டு இப்படி ஒரு தகுதி இல்லாம நடந்துக்கிட்டியப்பா. போதும், நிறுத்துறீங்களா? முதல்ல இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் இந்த ஐயாக்கு பத்திரிக்கை கொடுக்க தான் வந்தேன். பத்திரிக்கை கொடுத்துட்டு ஒரு 8 சாமி கும்பிட்டு போலான்னு உள்ள போயிட்டு வெளில வர்றதுக்குள்ள இந்த ஐயாவும் மறந்தாப்புல பூட்டிட்டு போயிட்டாரு. நானும் கத்தி பார்த்தேன், கதவை தட்டி பார்த்தேன், எவ்வளவோ சத்தம் போட்டு பார்த்தேன், யாருக்குமே கேட்கல. என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் காலையில வரைக்கும் உள்ளே இருந்தோம்.
அதுக்குள்ள ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான். நம்ம பார்க்கலே அந்த புள்ளைய கையில தூக்கிட்டு வந்தா, அப்ப நம்ம பார்க்காதப்ப என்னென்னலாம் பண்ணிருப்பா. ஏய் சே, வாய மூடு. நான் ஒன்னும் ஆசைப்பட்ட ஒண்ணு தூக்கிட்டு வரல. நைட்டு மதில ஏறி குதிக்க போகும்போது அவ கீழே விழுந்துட்டாயா. கால் வீங்கிருச்சு, நடக்க முடியல, அதனாலதான் தூக்கிட்டு வந்தேன். நல்லா கதை சொல்றடா. அவ்வளோ யோகியமானவனா இருந்தா கோயில் பூட்டி இருக்கும் போது சாவி யாருக்கிட்ட இருக்கோ அவருக்கு போன் பண்ணியிருந்தா அவர் வந்து திறந்து விட்டுருக்கு போறாரு. அதை ஏன் பண்ணல? ஏன்டா பண்ணல? எல்லாம் உங்க வேலை தானா? அன்னைக்கு அடிச்சு வேஷ்டிய உருவி அனுப்புனதுனால இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கீங்களா? யோ என்னையா நீ உங்களுக்கு உடனேயா? ஏன்பா, உங்களுக்கும் அவங்களுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா அவர் கேட்கறதுல என்ன தப்பு? சரி, உன் வழிக்கே வர்றேன். நீ போன் பண்ண வேண்டியது தானப்பா. ஏங்க கோயிலுக்குள்ள போறப்போ போனை பைக்ல வச்சுட்டு போயிட்டேன். அம்மா, என் பைக் எங்க?